பரிதவிக்க கண்டியே என் மகனை நான் உடலை போய் பார்க்கும் பொழுது என் மகனை தனி தனி பாகமாக கை ஒருவர் கால் ஒருவர் சில ஒருவர் என்று அறுத்து தனித்தனியாக போட்டு வைத்திருந்தாரே. நம் மகனின் உடல் தானே எப்பொழுது கிடைக்கிறது? நம் மகனுடைய சிரசையாவது எடுத்து பார்க்கலாமா அப்படி என்று அவன் சிரசை தூக்கி நான் முத்தமிடும் பொழுது இருபுலமாக அந்த சிரசு விழுந்தது. விழுந்தவுடனே சக்கரம் விழுந்தவாறும் படுபாவி சென்றாளர்களின் மகனை கொன்றது மட்டுமல்லாமல் கரம் ஒருவர் கால் ஒருவர் சிரம் மறுத்தார் சிந்து பூபதி மைந்தல் என் மகனை கொன்றது மட்டுமல்லாமல் அவன் தலையை கொண்டு வந்து கர்ணநாயகப்பட்டவன் தேர் சக்கரத்தின் அடியிலே வைத்து என் மகன் தலையை இருபிடமாக பிளந்து விட்டான்.